விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் நட்சத்திரத்தை, அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான விசாகத்தை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது விசாக நட்சத்திரம் குரு கோளுடைய நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரம் விசாகமாக வருவதால் நேர்வழியில் சிந்திப்பார்கள், சரியானபடி முடிவுகளை மேற்கொள்வார்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாக இருப்பார்கள். விசாக நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தினை எப்படி வலுவூட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும், ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதைகளும் அதி தேவர்களும் இருப்பார்கள். அந்த அதி தேவர்களையும் தேவதைகளையும் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வலுவடையும். அப்படி வலுவடையும் போது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன், உடல் வளம், மனவளம், பொருள் வளம் எல்லாம் நல்ல ஒரு உயர்வை பெறும். உங்களுடைய அதிதேவர் யாருன்னு கேட்டால், அதாவது விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான ஜென்ம நட்சத்திர அதிபதி அதிதேவர் யாருன்னு கேட்டால் முருகன், ஸ்கந்தர், அவரைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும். ஏனென்றால் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு யோகம் அளிக்கக்கூடிய ஒரு யோக புருஷன் யாரு கேட்டால் முருகர் மட்டும்தான். நீங்கள் முருகரை வணங்க வேண்டும். முருகரை வழிபடும் பொழுது, அதுவும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திர நாளன்று வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல உடல் நலமும் நல்ல ஒரு மனவளமும் பொருள் வளமும் உங்களுக்கு ஏற்படும். அது ஏன் ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்க வேண்டும் என்று கேட்டால், அன்றைய தினம் உங்கள் ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார், உங்களுடைய நட்சத்திரத்தையும் அவர் கடந்து கொண்டிருப்பார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த யோக அனுஷ்டான முறைகளையும் இந்த வழிபாட்டு முறைகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்யும் பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும். அப்போது சந்திரகாந்த சக்தியை முழுமையாக பெறுவீர்கள். உங்கள் சூட்சம தேகம் வலுப்பெறும். சூட்சம தேகம் வலுப்பெற்றால் ஸ்தூல தேகமும் வலுப்பெறும். இந்த நாளன்று நீங்கள் முகசவரம் பண்ணக்கூடாது, எண்ணெய் ஸ்நானம் பண்ணக்கூடாது, முடிவெட்டுதல் கூடாது, மொட்டையடித்தல் பண்ணக்கூடாது, தூரதேச பிரயாணங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆன்ம சக்தி விரயமாயிடும். அதனால் நான் சொல்ல வரும் ஒரே விஷயம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை வலுவூட்ட, விசாக நட்சத்திரமான உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வலுவூட்ட அதி தேவரான அதி யோகரான முருகரை வணங்குங்கள். வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விதமான வளத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஜென்ம நட்சத்திரத்தினை வலுவூட்ட முருகரை வணங்குங்கள், வாழ்வில் வளம் பெறுங்கள்.